நீங்க உங்கள லேசின்னு நெனைக்கிறீங்களா? உண்மைய சொல்லவா? நீங்க லேசியே கிடையாது. அப்போ நீங்க கேட்கலாம், "அப்புறம் எதுக்கு என்னால ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியல? ரொம்ப டயர்டா இருக்கு. எத செய்யணும்னாலும், சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம காலையில போணும். எஸ். நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா, மார்னிங் டைம்ல எல்லாரோட பிரெயினும் சரி, உடம்பும் சரி ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கு. பிரெயினும் சரி, உடம்பும் சரி. அதனால மார்னிங் அதிகமா எனர்ஜி இருக்கும். நம்ம நைட்டு சேவ் பண்ண எல்லா எனர்ஜியும் மார்னிங் இருக்கும். அத நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால உங்க ஸ்டடீஸ்ல, ஒர்க்ல, பிசினஸ்ல அப்படின்னு குரோ ஆகி போயிட்டே இருக்க முடியும். அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. நம்ம மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு விஷயம் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். மொபைல எடுத்து WhatsApp, Instagram அதில இருக்கிற ஸ்டேட்டஸு, வீடியோஸு, Facebookல இருக்கிற வீடியோஸு, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, டிவி, நியூஸு இது எல்லாத்தையுமே காலையில பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம். YouTube இது எல்லாத்தையுமே பார்க்க காலையிலேயே உங்க மென்டல் எனர்ஜி இருக்குல்ல, அது பாதிக்கு மேல ட்ரெயின் ஆயிடும். அதாவது சரி இன்னைக்கு என்ன வீடியோ வந்திருக்கு, யாருக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம், ஓகே இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க, இது ஏன் காலையிலேயே இப்படி பண்றாய்ங்க, அப்படி பண்றாய்ங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள தலையில போட்டு உங்க எனர்ஜி எல்லாத்தையுமே ட்ரெயின் ஆக்கிருவீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க ஸ்கூல் போறதோ, காலேஜ் போறதோ, ஒர்க்குக்கு போறதோ, இல்ல உங்க பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றதோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி அதாவது மிச்சம் ஒரு 40% இருக்குன்னா, அதுவும் ட்ரெயின் ஆயி, அதுக்கப்புறம் உங்களால சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. கடைசியா என்ன தெரியுமா நடக்கும்? என்னால எதுவுமே முடியாது. நான் ஒரு வேஸ்ட்டு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா வீணாக்கிட்டேன். நான் எதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு எனக்கே தெரியல. அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளி ஆரம்பிச்சுருவீங்க. இது நாளைக்கும் அதே மாதிரி நடக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தால, உங்க டே அப்படியே லூப் மாதிரி தினமுமே சுத்த ஆரம்பிக்கும். காலைல எழுந்திரிப்பீங்க, அதே மாதிரி செல் எடுப்பீங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அப்புறம் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். காலேஜுக்கு போனா ஒழுங்கா படிக்க முடியாது. ஸ்கூலுக்கு போனாலும் படிக்க முடியாது. அதுக்கப்புறமா நைட்டு, "இன்னைக்கு எதுவுமே பண்ணலையே, சும்மா வேஸ்ட்டா பண்ணிட்டுருக்கோம். நான் வாழ்க்கையில எப்படி உருப்பட போறேன்னே தெரியல" அப்படின்னு அதே லூப்புக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பீங்க. சரி ஓகே. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். காலையில உங்கள்ட்ட இருக்கிற அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே வீணாக்காம, நீங்க சரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, அந்த எனர்ஜிய கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கும் நான் ஒரு டிப் சொல்றேன். நானும் இப்படிதான். காலைல எழுந்திரிச்ச உடனேயே கேமு தான். ஃப்ரீ ஃபயர் எடுத்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, என்னென்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஈவென்ட் வந்திருக்கு, அது இதுன்னு சொல்லி ஒரு மேட்ச போட்டா தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுச்சு, இதுதான் நம்மளோட பிரெயினோட எனர்ஜிய ட்ரைன் பண்ணுது. காலையிலேயே ட்ரைன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். சரி எனர்ஜி எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, காலையிலேயே ஒர்க் அவுட் பண்றது, காலையிலேயே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணா நம்ம எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆகும் அப்படின்னு. நோ. நம்ம எனர்ஜி இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுமே தவிர ட்ரெயின் ஆகாது. இனிமேல் நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 மணி நேரம், இல்ல ஒரு 1 மணி நேரம் கழிச்சு உங்களோட மொபைல் ஃபோன எடுங்க. சரி ஓகே அந்த 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுக்கங்க. வாக்கிங் போறதா, யோகா பண்றதா, இல்ல ஒர்க் அவுட் பண்றதா, அதாவது ஜிம்முக்கு போறதா, இல்ல ரன்னிங்கு, ஜாகிங்கு, ஸ்கிப்பிங்கு, ஸ்விம்மிங்கு எதுவா வேணாலும் இருக்கட்டும். எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலும், அதாவது எந்த ஒரு பிசிக்கல் ஹேபிட்டா இருந்தாலும், அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிஷ்னலா எனர்ஜி கிடைக்கும். உங்களோட அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வேஸ்ட் ஆகாம, ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஸ்டடீஸ் பண்றதா இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், இல்ல ஒர்க்குக்கு போறதா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால ஃபோக்கஸ்டா, ஹை எனர்ஜியா, ஆக்டிவா உங்களால பண்ண முடியும். நீங்களும் நான் ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்குமே லாயக்கு அப்படி இப்படின்னு புலம்புறத விட்டு தள்ளணும். என்னோட டேவ நல்லா பெட்டரா யூஸ் பண்ணணும். நல்ல ஆக்டிவா இருக்கணும், எனர்ஜிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மார்னிங் உங்களுக்கு புடிச்ச எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீல் கிடையாது. இந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஹேவ் எ குட் டே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.